श्रीगुरुभ्यो नमः। हरि ओम्। आत्मा भिन्न शिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। तप्तस्वर्णकृतोरुकुण्डलयुगं माणिक्यमुक्तोल्लसद्हीराबद्धमनन्य तुल्यमपरं हैमञ्चचक्रद्वयं शुक्राकारनिकारदक्षमपरं मुक्ताफलं सुन्दरं बिभ्रत्कर्णयुगं नमामि ललितं नासाग्रभागं शिवे. குருநாதாளனுடைய பரமகிருப்பையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 38வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் துர்வாச மகரிஷி அம்பாளினுடைய 2 காதுகளையும் நாசிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கு பாகத்தையும் வர்ணித்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே சிவே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். தப்தஸ்வர்ணகிருத உரு குண்டலயுகம் மாணிக்ய முக்தோல்லசத் ஹீராபத்தம் அனன்ய துல்யமபரம் ஹைமஞ்ச சக்கரத்வயம் பிப்ரத் கர்ணயுகம் சுக்ராகார நிகார தக்ஷமபரம் சுந்தரம் முக்தாபலம் பிப்ரத் லலிதம் நாசாகிரபாகம் நமாமி அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் துர்வாச மகரிஷி எப்படி அனுபவிச்சிருக்காரோ இதே மாதிரி பாவத்தை வாக்தேவதைகளும் லலிதா சகஸ்ரநாமத்தில் இதையே அப்படியே சொல்லியிருக்கா. தாட்டங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா இப்படின்னு வாக்தேவதைகள் என்ன மாதிரி சொல்லியிருக்காளோ அதே பாவத்தில் இங்கே துர்வாச மகரிஷியும் சொல்கிறார். ஹே சிவே, சகல மங்களங்களையும் அருளக்கூடிய பரதேவதையே ஹே சிவே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். மேலே தப்தஸ்வர்ண கிருத அப்படின்னு உருக்கின ஸ்வர்ணத்தை அதனால் செய்யப்பட்ட உரு பெரிய குண்டல யுகலம் காதில் போட்டுக்கக்கூடிய குண்டலங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். குண்டலம் அப்படிங்கிறது காதில் போட்டுக்கக்கூடியதுக்கு 2 விதமான பூஷணங்கள் உண்டு. ஒன்று குண்டலம், ஒன்று தாடங்கம் அப்படின்னு சொல்லுவாள். குண்டலம் அப்படிங்கிறது தோடு மாதிரி இருக்கும். தாடங்கம் அப்படிங்கிறது வட்டமாக ஒரு யந்திரம் மாதிரி இருக்கும், அதை காதில் போட்டுருப்பா. இப்படியாக 2 விதமாக பூஷணங்கள் காதில் போட்டு கர்ணாபரணங்கள் 2 உண்டு, குண்டலம் தாடங்கம் அப்படின்னு. இந்த இடத்துல குண்டல யுகம் மாணிக்கத்தினால இழைக்கப்பட்ட ஹீரபத்தம் வைரத்தினால பதிக்கப்பட்ட அனன்ய துல்லியம் அபரம் ஒப்பற்றதும் இதை மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எதுவும் நம்ம உபமானமே சொல்ல முடியாத அளவுக்கு இது ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய வைரங்கள்லாம் பதிக்கப்பட்ட ஒரு தாடங்கம் குண்டலம். ஹைமஞ்ச சக்கரத்வயம் சக்கராகாரமாக 2 தாடங்கத்தையும் காதில் போட்டுருக்கக்கூடிய பரதேவதை. உன்னுடைய திவ்ய காதுகளில் கர்ணயுகலம் உன்னுடைய திவ்யமாக இருக்கக்கூடிய இந்த காதில் சக்கரத்வயமாக இருக்கக்கூடிய தாடங்கத்தையும் போட்டுருக்க. உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அகிலாண்டேஸ்வரி கோவிலில் தான் தாடங்க பிரதிஷ்டை. அந்த இடத்துல தான் அம்பாளினுடைய காதில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை. காதிலேயே ஸ்ரீசக்கரத்தை போட்டுருப்பா. ஒரு காதில் சிவசக்கரம், ஒரு காதில் சக்தி சக்கரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கரத்தினுடைய பாகங்கள் இதெல்லாம் அதில் பண்ணினதாக பெரியவா இதெல்லாம் பண்ணினதாக சொல்லுவா. இப்போ ரீசெண்டாக கூட நான் சம்போஸ் தன்மூலம் தவ ஜனனி தாடங்கமடி ஆகிமா அப்படின்னு சங்கர பகவத்பாதாலும் சௌந்தரலகரியில் இதே தாடங்கத்தை பற்றி ரொம்ப பிரசித்தமாக சொல்லியிருக்கார். இப்படியாக கர்ணயுகலம்
சக்ராகார நிகார தட்சமபரம். சுக்ராகார நிகார தட்சமபரம். சுக்ரன் வெள்ளவெளேர்னு பிரகாசமாக, சுக்ரன் ஒரு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி அதை விட பிரகாசமாக, அதுக்கு ஒப்பற்ற பிரகாசமாக இருக்கக்கூடிய சுந்தரம், மனதை அப்படியே ஆக்கர்ஷிக்கக்கூடிய அளவுக்கு முக்தாபலம், முத்துனால கட்டப்பட்ட பிப்ரதம், லலிதம் நாசாகிரபாகம். அம்பாளுடைய மூக்கில் போட்டு இருக்கக்கூடிய அந்த ஆபரணமானது ரொம்ப அழகாக அப்படியே ஆக்கர்ஷிக்கக்கூடியதாக இருக்கு. முக்தாபலம், பிப்ரத்து, லலிதம், ரொம்ப லலிதமாகவும் ரொம்ப மனசுக்கு ஹிதத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு, ரொம்ப ஆக்கர்ஷணமாக இருக்கு. அப்படிப்பட்ட நாசாபரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கு நுனியில் இருக்கக்கூடிய மூக்கில் போட்டுக்கக்கூடிய ஒரு ஆபரணம். அப்படிப்பட்ட இந்த நாசாபரணத்தையும் உன்னுடைய காதில் போட்டு இருக்கக்கூடிய குண்டலம் அப்படின்னு சொல்றது சக்கரத்வயம்னு சொல்லக்கூடிய தாடங்கம், இவைகளெல்லாம் போடப்பட்டு இருக்கக்கூடிய, இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உன்னுடைய காது, உன்னுடைய நாசாகிரம், இவை ரெண்டத்தையும் நான் நமாமி, அகம் நமாமி, நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல சொல்றார். அம்பாளினுடைய இந்த தாடங்கள் போட்டிருக்கக்கூடிய காதையும் அம்பாளினுடைய நாசாகிரத்தையும் யார் ஒருவன் தியானிக்கிறானோ அவனுக்கு தட்சணம் ஞானமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாராகாந்த் திரஸ்காரி நாசாபரண பாசுரா தாடங்க இகுலீபூத தபனோடுப மண்டலா அப்படின்னு தான் வாக்தேவதைகள் ரொம்ப உத்கிருஷ்டமாக சொல்லியிருக்கா. மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே முகாரவிந்தம், அம்பாளுடைய முகத்தை பற்றியே, வதனத்தை பற்றி சொல்லக்கூடிய அடுத்த ஸ்லோகமும் வருது. இதை அடுத்த அவகாசத்தில் மேலே அனுபவிப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.